ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவ பேரு அஸ்வினி. நானும் அவளும் காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் இன்டர்வியூ போலாமான்னு சொல்லிட்டு இருந்தோம். காலேஜ் படிக்கும்போது எனக்கு அவ மேல ஆசை இருந்தது. லவ்வும் பண்ண ஆரம்பிச்சோம். இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா லக்ஷ்மி, அவங்க அப்பா இல்ல. லக்ஷ்மி தான் வீடு, ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஒரு நாள் நான் அஸ்வினிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். அவ ஃபோன் அட்டன் பண்ணல. அந்த டைம்ல தான் லக்ஷ்மி ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ யாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே எதுவும் பேசாம ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி அவங்க பொண்ணுகிட்ட கேட்டாங்க போல இருக்கு. ரொம்ப நேரமா ஃபோன் வந்துட்டே இருந்தது, நான் அட்டன் பண்ண, ஆப்போசிட்ல யாரும் பேசாம ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களே யாருன்னு. அஸ்வினியும் முதல்ல சொல்லாம தான் இருந்தா. அவங்க அம்மா கேட்டுட்டே இருந்ததால, நான் ஒரு பையனை லவ் பண்றேம்மா, என் காலேஜ்ல படிச்சவங்க தான் அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்பா இல்லாம நான் உன்னை வளர்த்தேன், நீ என்னடா லவ் இதுன்னு சொல்ற, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. உடனே அஸ்வினி எனக்கு ஃபோன் பண்ணான். அம்மாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சு, சத்தம் போட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா. சரி, நான் வேணும்னா உங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டோமா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி கோவமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா. இல்ல, நான் ஒரு டைம் வந்து பேசி பாக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லிட்டு அஸ்வினோட வீட்டுக்கு வந்தேன். காலிங் பில் அடிச்சதும் அஸ்வினி தான் வந்து டோர் ஓபன் பண்ணான். உடனே அவங்க அம்மா யாரு அப்படின்னு கேட்டாங்க. அஸ்வினி தான் சொன்னான், அம்மா அவர் வந்திருக்காருன்னு. அவரா? எவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்வை பார்த்ததும் வேண்டா வெறுப்பாதான் வீட்டுக்குள்ளேயே வர சொன்னாங்க. நானும் போனேன். ஏதாச்சும் காஃபி ஏதாச்சும் வேணுமா கேளு அப்படின்னாங்க. காஃபி ஏதாவது வேணுமா அப்படின்னு அஸ்வினி கேட்டா. இல்ல அதெல்லாம் வேணாம், நான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னா. நானும் உங்க பொண்ணும் லவ் பண்றோம் அப்படின்னு. ஆமா, எனக்கே ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெரியும். இந்த லவ் எல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் எங்க ஃபேமிலிக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கன்னு. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க ஏன் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். 2 வாரம் 3 வாரம் நாங்க போனும் பேசிக்கிறது இல்ல, எதுவும் பேசிக்கிறது இல்ல. ஏன்னா எனக்கு லக்ஷ்மி மேல ரொம்ப கோவமா தான் இருந்தது. என்னடா இது, நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சதும் இவ்வளவு கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நானு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. அப்போ லேடிஸ் கியூ வந்து அதிகமா இருந்தது, ஜென்ஸ் கியூ கம்மியா தான் இருந்தது. நான் உடனே லக்ஷ்மி கிட்ட கேட்டேன், கொடுங்க உங்க ரேஷன் கார்டு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு. இல்ல இல்ல அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னாங்க. இல்ல, லேடிஸ் கியூ அதிகமா இருக்கு அதான் அப்படின்னு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தவங்க சரி கார்டு கொடுத்தாங்க. கார்டை கொடுத்ததும் நானும் ரேஷன் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்ததும் அவங்களும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. வாங்க, நான் உங்களை பைக்ல டிராப் பண்ணிடுறேன்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நானே போய்க்கிறேன்னாங்க. இல்ல, ரொம்ப தூரம் நடக்கணுமே, வெயிலா வேற இருக்கு, வாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வண்டியில வந்தாங்க. வண்டியில வரும்போது, ஏம்மா உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு, நான் உங்க பொண்ணை லவ் பண்றதுன்னு. அப்படிலாம் கிடையாது, அவளுக்கு அப்பாவும் இல்ல, நான் தான் ஃபேமிலியை பார்த்துன்னு இருக்கேன். எனக்கு அவ துணை, அவளுக்கு நான் துணையா இருக்கோம். நீ லவ் கிவ் பண்ணி அவ உன் மேல ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சுன்னா என் மேல பாசம் குறைஞ்சிடும் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், என்னைக்கோ ஒரு நாள் நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி தானே வைக்க போறீங்க, அப்ப பாசம் குறையாதா? அப்ப குறையாத பாசம் இப்ப குறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். லக்ஷ்மி எதுவும் கன்வின்ஸும் ஆகல. ஆனா எனக்கு லக்ஷ்மிய ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னடா அது, இவ்வளவு அழகா இருக்காளே, ஆனா ரொம்ப கோவமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து டிராப் பண்ணிட்டேன்.
டிராப் பண்ணதும் எப்படி அப்படியே அனுப்புறதுன்னு சொல்லிட்டு லட்சுமி, சரி உள்ள வா, கொஞ்சம் காஃபி இல்ல ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போன்னு சொன்னா. நானும் வீட்டுக்குள்ள போனேன். வீட்டுக்குள்ள போனதும் இவங்க போயிட்டு ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்படியே பேசிக்கிட்டு அந்த சமையல் அறைக்கு போனேன். என்னம்மா, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எங்க லைஃப் நல்லா இருக்கும். எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உடனே லட்சுமி என்னை பார்த்தா. என்ன சொல்ற அப்படின்னா, ஆமா, நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? உங்க பொண்ணு என் மேல அன்பு அதிகமாயிடுச்சுன்னா உங்களை மறந்துடுவான்னு சொல்லிட்டுனா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க எங்க கூடயே இருந்துருங்களேன் அப்படின்னு. உடனே லட்சுமி சிரிக்க ஆரம்பிச்சா. என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்றியா அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததும் அஸ்வினி கிட்ட கேட்டேன். ஏய், உங்க அம்மா நம்பர் சொல்லு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்ல அவங்க கொஞ்ச நாள் டைம் கேட்டாங்க. அதான் கொஞ்ச நாள் பேசினா அவங்க கன்வின்ஸ் ஆவாங்கன்னு சொன்னேன். இல்ல, அஸ்வினியும் அவங்க அம்மா நம்பர் கொடுத்தா. அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குமே ஒரு கம்பெனில வேலை கிடைச்சது. ஆனா நானு ஒரு கம்பெனி, அஸ்வினி ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் வேலைக்கும் போயிட்டு இருந்தோம். லக்ஷ்மிக்கும் இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னேன். எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. மாசம் 30,000 சம்பளம் வருதுன்னு. லக்ஷ்மி, சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மிக்கு நானு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சேன் ஆபீஸ் டைம்ல. சாப்பிட்டீங்களாம்மா, என்ன பண்றீங்க? இப்படி ஒரு 3 மாசம் நாங்க போன்லயே தான் பேசிட்டு இருந்தோம். லக்ஷ்மிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் லக்ஷ்மிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். அஸ்வினியா இருந்தா. காலையில் டைம். அவ ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தா அஸ்வினி. நான் உடனே அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தேன். அவங்க அம்மாக்களை கேட்டேன், எதுவும் பார்ட்டி எதுவும் இல்லையா அப்படின்னு. சாயங்காலம் தான் கேக் வெட்டலாம் அஸ்வினி சொல்லிட்டு இருக்கா, சாயங்காலம் பாத்துக்கலாம் அப்படின்னா. நானும் சரின்னு சொல்லிட்டு நானும் ஆபீஸ் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 8 மணி இருக்கும். அந்த நேரத்துல கேக் செலிப்ரேஷன் சொல்லிட்டு அஸ்வினி ஃபோன் பண்ணான். நானும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். கேக் கட் பண்ணிட்டு 3 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிட ஆரம்பிச்சதும் அஸ்வினிக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு மாடி மேல பேசுறதுக்கு போனான். அப்ப லக்ஷ்மி அன்னைக்குன்னு பார்த்து அவ்வளவு அழகா இருந்தா. அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சேன், நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க, அதுவும் இன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். பொதுவாவே இந்த பொண்ணு பெத்த அம்மாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கணவர் இல்லைன்னா மாப்பிள்ளை மேலதான் ரொம்ப அன்பு காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப அன்பா இருந்தா நம்ம பொண்ணையும் நல்லா பாத்துப்பான், நமக்கும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா பாத்துப்பான்னு சொல்லிட்டு. அதனால லட்சுமியும் ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சா. உடனே லட்சுமி சொன்னா, சரி நாளைக்கு காலையில உனக்கு ஆபீஸ் இருக்கான்னு கேட்டா. இருக்குதுன்னு. சரி, கொஞ்சம் காலையில வா வீட்டுக்கு பேசணும் அப்படின்னா. நானும் சரின்னு சொன்னேன். அஸ்வினியும் அந்த போன் பேசிட்டு வந்ததும் நானும் அவகிட்ட போயிட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில அஸ்வினி ஆபீஸ்க்கு கிளம்புனதும் நானும் கொஞ்சம் ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு லட்சுமியோட வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் லட்சுமி என்ன கேட்டா, சரி ஒருவேளை நான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, நீ என்னையும் பாத்துப்பியா நல்லா அப்படின்னா. கண்டிப்பா பாத்துப்போம்மா, ஏம்மா அப்படின்னு. இல்ல, கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் எல்லாமே தனியா தான் ஃபேமிலியை போயிடணும்னு பாப்பாங்க, அதுக்கு தான் கேக்குறேன் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், இல்ல எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க மேல எனக்கு ஆசை இருக்குன்னு. என்ன சொல்ற அப்படின்னா. ஆமா, உங்களுக்கும் கணவர் இல்லைல்ல, உங்களுக்கும் எல்லா தேவைகளும் கடமைகளும் இருக்கும்ல, அதுவும் இல்லாம உங்களுக்குன்னு சில ஆசைகளும் இருக்கும்ல அப்படின்னு. இப்படி சொன்னதுதான் லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வயசுல தான் ஆசை வரணும், அந்த வயசுல தான் ஆசை வரணும்லாம் கிடையாது. ஆசைன்றது எப்பவுமே வரும். அது நம்ம யார்கிட்ட சொல்றோம், யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நமக்கு தெரியணும். எல்லாருமே இந்த காலத்துல நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு நமக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. அவங்க கூட பேச பேசதான் அவங்க மனசுல இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் லட்சுமி என்ன கேட்டா, என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பியான்னு கேட்டா. ஏமா எப்படி கேக்குறீங்கன்னு சொல்லுன்னா. ஆமா, ரொம்ப நல்லா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க வீட்லயே நாங்க விருந்தும் சாப்பிட ஆரம்பிச்சோம். விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் லட்சுமிக்கு என் மேல நம்பிக்கையே வந்தது. ஆமா, நீ சொன்னது உண்மைதான், நீ என் பொண்ணையும் பாத்துப்ப, என்னையும் பாத்துப்ப, என் பொண்ணு உனக்குதான். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அஸ்வினிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு. அப்ப உடனே அஸ்வினி கேட்டா, என்ன எப்படி அப்படின்னு கேட்டா. இல்ல,
பாசமும் அன்பும் நம்ம யார்கிட்ட காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். அதுவும் எவ்வளவு காட்டுறோன்றது தான் முக்கியம். அந்த அளவுக்கு நம்ம பாசத்தை காட்ட ஆரம்பிச்சோம்னா லைஃப் லாங்கா அவங்க நம்ம கூடயே தானே இருப்பாங்க. அதுதான் உன் மேல காட்டின பாசம் கூட நான் உங்க அம்மா கீழ பாசமா இருந்தேன் அப்படின்னு. அஸ்வினிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஏன்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதாவது எதிர்பார்ப்புகள். இது கிடைச்சா நமக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு முழுமையா கிடைச்சதுன்னா லைஃப்ல நம்மளை விட சந்தோஷமான ஆள் யாருமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க பார்த்து சந்தோஷப்படுங்க. அதுக்கப்புறம் இது யூடியூப்ன்றதால நம்ம மனசுல இருக்கிறது எல்லாமே பேசிட முடியாது. ஒரு சில விஷயம் வந்து நம்ம அப்படிதான் பேசணும். ஏன்னா இது யூடியூப்ல பேசணுன்றது எனக்கும் ஆசை தான். ஆனா இங்க வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட்டிங். டேக் கேர். பாய்.